சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாவும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம ஆவணி மாதத்தினுடைய கோல்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தினுடைய இது என்னைக்கு பிறகுறது, இதை பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆறுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் உண்டான சிறப்பு நாட்கள் என்னென்ன, பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆவணி மாதம். ஆவணி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் 2வது மாதம். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. ஆடி மாதத்தில் எல்லாமே ஆண்டவன் பகவானுக்கு பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த காலத்தில் விசேஷங்கள்னு வீட்டு விசேஷங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. பொது விசேஷங்கள் மட்டும்தான், கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் ஆடி மாதத்தில் எப்போவுமே பண்ணுவாள். ஆவணி மாதம் பார்த்தாலேயானால் வீட்டிற்கு உண்டான விசேஷங்கள், அதுவும் பொது விசேஷங்கள், ஆவணி அவிட்டமாக இருக்கட்டும், எல்லா பொது விசேஷங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த ஆவணி மாதத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சிம்ம மாதம் அப்படின்னு பெயர் பெறக்கூடியது. சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதமான சிம்ம மாதம். இப்போ காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமேனால் மேஷ ராசியில் ராகுவும் குரு, கடகத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிர பகவான் முதல் நாளே வக்கரம் பெற்று சிம்மத்திலேருந்து வந்துடுறார். சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கா. செவ்வாய் பகவான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் கன்னியா ராசிக்கு போயிடுறார். கேது பகவான் துலாத்துலேயும், மகரத்தில் இந்த வாட்டி சனி பகவான் வந்துடுறார். எப்போ அப்படின்னா இந்த மாதத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட 18ஆம் தேதி மாதம் பிறகுறதுன்னா 7ஆம் தேதினா 24, 25 தேதியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்துடுறார் சனி பகவான். இது கோல்சாரத்தினுடைய நிலைமை. இப்போ இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம ஐயா பகவதி ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதத்தில் விரைவாக செல்லும் கிரகங்கள் 3 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. என்ன அப்படின்னாக்க 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. 1. அடுத்தது 2ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானானவர் ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு மாற்றம். இதை தவிர சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்துக்கு வராரு. எதுலேருந்து? கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வராரு. அப்போ இந்த மாதத்தில் உள்ள இந்த கோல்சார பயிற்சிகள் இது. இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய 20/8/2023 நாக சதுர்த்தி அப்படிம்பாங்க. 23/8/2023 வாஸ்து நாள். என்ன சாமி வாஸ்து நாள் வருது பார்த்தாக்கா அமாவாசையாக இருக்குது, அது பௌர்ணமியாக இருக்குது, அது அஷ்டமியாக இருக்குது, அது நவமியாக இருக்குது, ஹோரை சரியில்லையே, இப்படி இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா? தைரியமாக ஆரம்பிக்கலாம். வாஸ்து பகவான் என்னைக்கு நெத்திரை கண் விழிக்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பித்தோம்னா எந்த தடங்கல்களும் வருமா அப்படின்னா வராது. 26/8/2023 மூல நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆவணி மூலம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 29/8/2023 பொன் ஓணம், அதாவது திருவோணம். இதை தவிர வருகின்ற 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வருது யஜுர் உபகர்மா. யஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமணர்களுக்கு உகந்த நாள். அதாவது போட்டிருக்கிற திரிநூல், அது பேர் திரிநூல்னா பூனல் மாற்றக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் 31 காயத்ரி ஜபம். நம்மளுடைய மாதாலேயே லோக மாதாலேயே பிரமாணமாக எந்த இது பண்ணினாலும் காயத்ரி ஜபம் சொன்னால் செய்த பாவங்கள் போகக்கூடியது. நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு, அப்படி பண்ணினாலும் காலையில் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 108 ட்ரிப்பு காயத்ரி ஜபம். ஓம் போர்போசம் சத்சுபிரண்யம் மர்க்கோ தேவஸ்ய திமிகி திரியோயோன பிரஜோதியாத். இதை 108 நாள் பண்ணிட்டோம்னாக்க நாம் அன்னன்னைக்கு செய்த பாவங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய நாள். அதே போல் வேதங்களில் பார்த்தோம்னாக்க ருக்
யஜுர், சாமம், அதர்வணம் இருக்குது. அதில் சாமவேதக்காரங்களுக்கு உபகர்மா வர நாள் அப்படின்றது 17/9/2023. இவ்வளோ சிறப்புகளும் இவ்வளோ விசேஷங்களும் உள்ள மாதம் ஆவணி மாதம். சூரியன் ஆட்சி பெற்ற மாதம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு வருஷம் ஆவணி மாதம் வருது தான் சாமி, ஆவணி மாதம் வந்தால் சூரியன் வந்து சிம்மத்தில் தான் இருப்பார், இதில் என்ன சாமி அதிசயம் இருக்குது, இதில் என்ன பொறிச்சு இருக்குது அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு மேஷத்தில் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. இதுக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். அதே போல் குரு கூட ராகுவும் இருக்கிறாரு, அதுக்கு பேர் கோதண்ட ராகு. அப்போ இந்த ஆவணி மாதம் இத்தனை விசேஷங்களும் இத்தனை புனிதமும் கொண்ட மாதம். இந்த மாதத்தை வரவேற்போமா? வரவேற்போம். இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேஷம் முதல் மீனம் வர உள்ள ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சரி, என்னென்ன பலன்கள் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி பார்ப்போமா? விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 11ஆம் இடத்துக்கு ஆவணி 2ஆம் தேதி அன்றைக்கே வந்துடுறார். அப்போது உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வர்றது லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வர்றாரு. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ஞானகாரகனாகிய கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருக்கார். இந்த 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால இதுவரைக்கும் சரியான உத்தியோகங்கள் அமையாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சரியான உத்தியோகம் அமைகிறதுக்கோ, தொழில்துறையில் நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த நஷ்டங்கள் விலகிறதுக்கும், என்ன கேட்டால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வேறு நடந்துகிட்ருக்கிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியும் வரக்கூடிய ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 7ஆம் தேதிங்கிறது வந்து 24/8/2023 அன்னைக்கு சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருந்து, 4ஆம் வீடுங்கிறது ஆட்சி பெற்ற வீடாக இருந்தாலும் அது வந்து அர்த்தாஷ்டம சனி. இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானாதிபதியே 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ வரும்போது உங்களுக்கு மிக தைரியத்தை கொடுத்து இந்த தொழில்துறைகளில் இருந்த பள்ளத்துகத்தை சரி பண்ணக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக அமையும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானும் ராகுவும் இருக்கார். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் வெளிநாடு தொடர்புடையவங்களுக்கும் வெளிநாடு போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த இது வரைக்கும் தடைகள் இருந்ததுனாலும் அந்த தடைகள் விலகி இப்போ வந்து போகக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் ரொம்ப நல்ல மாதமாக அமையக்கூடிய இதாக இருக்கிறது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ இது வரலும் நமக்கு பொறுத்தளவுக்கு, விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4. அப்போ அர்த்தாஷ்டம சனி தொடங்கியாச்சு. அடுத்து தனக்காரனான குருவும் 6ஆம் இடத்துல போயிட்டார். ஆனால் இந்த ஆவணி மாதம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மாதம். ஏன் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மாதம் அப்படின்னாக்க, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டு ஒரு 2 மாதம் அங்கே இருக்கிறார். அதாகப்பட்டது ஐசியூவில் இருக்கிறவனை கொண்டு ஜென்ரல் வார்டில் போடுற மாதிரி. பட் விவாதை உண்டா? உபாதை உண்டு, ஆனால் குறைவாக இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில். ஒன்று. அடுத்தது, குரு பகவானை பொறுத்தளவுக்கு 6ல் போயிட்டார். அப்போ இந்த குரு 6ல் போயாச்சு அப்படின்னு சொன்னாக்க, கடன் கேட்டால் கிடைக்கிற இடத்துல கூட கிடைக்க காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவான் 3ல் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செய்யக்கூடிய கம்யூனிகேஷன்கள் அனைவராலும் எதிராளு உள்ளவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொல்லுவோம் வாக்கில் சனி இருக்கிறான்ப்பா அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லக்கூடியது நன்மையாக இருந்தால் பலிக்கிறதுக்கு காலதாமதமாகும், நீங்கள் சொல்கிறது தீமையாக இருந்தால் உடனடியாக பலிச்சிடும். அதனால் இவன்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் யாரு கூடயும் எந்த வாதம், விதாண்டாவாதம், எந்த வம்பு வழக்கு, யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் இந்த ஆவணி மாதத்தில் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 2, உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல
புதனோட வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டங்களா, லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டங்கள். என்ன ஒன்று அப்படின்னாக்க 10க்குடைய சூரியன் 10லேயே இருக்கார் ஒன்று. அடுத்தது 9ல் சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ வருமானத்தில் ஒரு நிதானமான வருமானம், பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காமல் நிதானமான வருமானம். சர்வே, சக்சீட், டிலைட். டிலைட்ன்றது பரம திருப்தி, சர்வேன்றது ஜீவனத்துக்கு போராடுறது, சக்சீடுன்றது போதுமான அளவுக்கு. அப்போ இந்த ஆவணி மாதம் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். அப்போ பொருளாதாரத்தை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தது 7க்குடையவர் சுக்கிர பகவான். 7க்குடைய சுக்கிர பகவான் இருக்கிற இடம் 9ல். இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களில் இந்த திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி மோஸ்ட் ப்ராபர்லி ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்குவார். அதே போல் 5க்குடைய குரு 6ல் இருக்கார், 12ல் ஞானக்காரகனான கேது இருக்கார், 6ல் ராகு இருக்கிறது மிக மிக சிறப்பாக, மிக மிக சிறப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, இதுக்கு வேலைக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு 6 அப்படின்றது அடிமை தொழில் அப்படிம்போம். வேலைக்காக போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா? கிடைக்கும். அந்த ராகு மேடான ராகு, மேடான ராகு மேஷ ராகு அப்படிம்போம். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு முயற்சி தெரிந்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி எதிர்பார்த்த வேலை கிடைக்கும்னு நீங்கள் உத்தரவாதமாக சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா ராகு மட்டும் அங்கே தனிச்சு இல்லை, அங்கே குரு பகவானும் இருக்கார். அப்போ குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த 6ல் இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடமான நம்மளுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியான சூரியனும் இருக்கார். அதனாலையும் விருப்பப்பட்ட வேலை விருப்பப்பட்ட இடத்துல கிடைக்குமா? கிடைக்கும். இதை தவிர 9ல் சுக்கிர பகவான். இந்த ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்க, இந்த ஐஐடி, ஜேஇ, நீட்டு இதை மாதிரி காம்படிஷன் எழுதி இப்போ முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. தான் விரும்பிய கல்லூரியில், தான் விரும்பிய யூனிவர்சிட்டியில், தான் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி திருவினையாக்கும். முயற்சிப்பது நம்மளோட வேலை, முடிவு கடவுளுடையது. அப்போ கடவுளும் நமக்கு சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்கார். இதை தவிர இந்த 11 உள்ள செவ்வாய் பகவானும், 3ல் உள்ள சனி பகவானும், 6ல் உள்ள குரு பகவானும் பார்வைகள் என்னென்ன லாபங்களையும் என்னென்ன நஷ்டங்களையும் தரும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தாலேயானால் விருச்சிக ராசிக்கு அவர் வந்து ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா ராசியின் அதிபதியே 11ல் இருக்கார், அது ஒரு பெரிய விசேஷம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வரார். 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய முயற்சி வரக்கூடிய, முயற்சியின் மூலியமாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி, அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது என்ன அப்படின்னா எதிரிகள் உங்களை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த ஒரு போட்டிக்கும் போகாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய டெண்டர் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதே வந்து வேறு ஏதாவது துர்கிரகங்கள் பார்த்ததேனால் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார், சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் ஆட்சி.
அதனால் பார்த்தாலேயானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவருடைய நட்பு ஸ்தானம் வேறு. அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக, தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லும் போது உங்களுடைய ராசிக்கு 2-12 பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எல்லா இடத்துலேருந்தும் பணம் கொட்டும். க்ஷேத்ராடனம் போவீங்க, அதாவது கோவில்களுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் கண்டிப்பாக கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய, மடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய, நல்ல இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய, நல்ல சத்சங்கங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக ஒரு உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஷேரில் வந்து ஏதாவது சொத்துல ஷேர் வர வேண்டியிருந்ததுன்னா அது வந்தே சேரும். ஏன்னா செவ்வாய் 11 இருக்கிறதுனால மூத்த சகோதரர் மூலியமாக சொத்து வந்து சேரும் உங்களுக்கு. அதை தவிர பார்த்தீர்களேனால் மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுடைய பங்கு என்னவோ அது கண்டிப்பாக வந்துடும். குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த பங்கு கொடுத்தாலும் சரின்னு சந்தோஷமாக ஏற்றுட்டும் போயிடுவீங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை. இந்த மாதம் பொதுவாக ஆவணி மாதம் நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தையும் அதற்குண்டான பரிகாரங்கள் பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்ல அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த மாதத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, அப்போ இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய, அதாவது புனர்பூச நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினங்கள் வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் வர்றது என்னன்னு கேட்டால், சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மனசுக்கு அதிபதி, மனோகாரகன். அப்போ மனசுக்கு அதிபதியாகிய மனோகாரகன் 8ஆம் இடத்துல இருக்கிற போது தன்னுடைய மனநிலை வந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். அப்போ இந்த தடுமாற்றமான காலத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால அந்த 2 நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாட்கள் உங்களுக்கு எப்பப்போ வருதுங்கிறத பார்த்து சொல்கிறேன். அந்த நாட்களை தவிர்க்கிறதும் நல்லது. அப்போது அந்த நாட்கள் வரக்கூடியது அப்படின்னு கேட்டால் ஆவணி மாதத்தில் 22, 23 தேதிகள், அதாவது ஆங்கிலத்தில் 8ஆம் தேதியும் செப்டம்பர் 8ஆம் தேதியும் செப்டம்பர் 9ஆம் தேதியும் இந்த 2 நாட்கள் வருது. இந்த 2 நாட்களை வந்து புதிய விஷயங்கள் புதுசாக பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ரொட்டீன் ஒர்க்குகளை செய்துக்கிறலாம். அப்போது புதிய ஒர்க்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர்க்கலாம். அந்த 2 நாட்களும் நம்மளோட யாராவது வந்து சண்டை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. நாம் வந்து சமாதானமாக போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி நாம் ஏதாவது பேசணுன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பான கண்ணோட்டத்தில் நம்மகிட்ட வம்பு வழக்குக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து பேச்சை குறைச்சிக்கிட்டு நிதானமாக போகிறதே இந்த 2 நாளும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி வெளிநாடு வெளியூர்களுக்கெல்லாம் நாங்கள் டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டோமே, இனிமேல் இந்த நாள் அந்த தவிர்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 2 நாட்களில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி வந்து விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகியவர் புதன். அப்போ 8ஆம் இடத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் தான் நடந்துட்டுருக்கிறது. அப்போ இந்த புதனுக்கு வந்து புதன்கிழமையிலையோ இல்லை புதன் ஓரைகள்லையோ போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, புதன் பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, அது சந்திரனுக்கு உண்டானது பால். அப்போ அந்த பாலுங்கிறத வந்து நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பயணத்தை பண்ணினீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மை அடையலாம்ங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதங்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. நம்மளுடைய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகப்பெருமான். இதில் முருகப்பெருமானை வணங்கக்கூடியது அப்படின்றது செவ்வாய்க்கிழமையில் வணங்கக்கூடியது. சரி, எப்படி உள்ள முருகனை வணங்கணும்? தனித்திருக்கிற முருகனை வணங்கணுமா, தம்பதி சமேதமாக இருக்கிற முருகனை வணங்குமா அப்படின்னாக்க தம்பதி சமேதமாக இருக்கிற முருகனை வணங்குறது மிக சிறப்பாக இருக்கும். திருமண தடைகள் அத்தனை விலகும். சரி, வணங்க வேண்டிய நாள்
அப்படின்றது செவ்வாய்க்கிழமை அங்கே போய் என்ன பண்ணணும், அர்ச்சனை யார் பேரில், நம்மளுடைய அதிபதியான முருகன் சுவாமி பேரிலேயே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க முருகன் பேரை சொன்னால், கந்தன் பேரை சொன்னால் வந்த வினைகளும் வல்வினைகளும் போக்கக்கூடியது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 5 செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில், தம்பதி சமேதமாக இருக்கிற முருகன் கோயிலில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் அத்தனையும் ஓயுமா, பிரச்சனைகள் அத்தனையும் ஓயும். சரி, இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு உண்டான நற்பலன்கள் கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனை நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறது நல்ல ஏற்றம். ஸோ புதிய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாக வரும். மூத்த சகோதரர் மூலியமாக நன்மை கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இந்த டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கவங்க, போலீஸு, அதை தவிர இந்த IPS UPSC இந்த மாதிரியான எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரும். அதை தவிர ஏன்னா சூரியனும் 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தில் நிச்சயமாக பாஸ் பண்ணி அது அரசாங்கத்தில் ஜாயின் பண்ணி அடிமை தொழிலில் நிச்சயமாக போவீங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதுவும் இந்த இரும்பு தொழில், அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் திடீர் பண வரவு வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றம் வரும். உடல் உழைப்பினால் செய்யக்கூடிய எல்லா தொழிலையும் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்பவும் நல்லா இருக்குது. சரி, அப்படி இருந்த போதிலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது பகவான், சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் அவருக்கு பகை நிலைமையில் உட்கார்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீர்கள் ஏன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா சனி பகவான் 3ல் இருக்கார். இருந்தாலும் தேவையில்லாத முயற்சிகளையும் எடுக்க தூண்டிவிடும். அதனால் ஜாகிரதையாக கவுண்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீர்களேனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.